Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 42 part 1. ஓபன் பண்ணா நம்ம ரெஞ்சியை காட்டுறாங்க. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து கையில கட்டு போட்டு ஜெயில அடைச்சு வச்சிருக்கானுங்க. அப்படியே முழங்கிட்டு இருப்பானா அப்ப அவனோட ஸ்வாட் வந்து இப்படி ஒரு உருவத்துல வரும். என்னப்பா இன்னும் ஒன்னால எந்திரிக்க முடியலையா? ஒன்னு கவலைப்படாத, நான் ரெடியா இருக்கேன், எப்ப வேணாலும் சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். ஏன்னா அது சீக்கிரமாவே ரெக்கவர் ஆயிருச்சாமா. இப்போ நம்ம பயலோட டர்ன் தான். கடைசியில நம்ம இச்சுகோ கூட சண்டை போட்டு தான் இப்படி தோத்து போயிட்டான். மறுபடியும் அவன் கூட சண்டை போடுவோம். ஆனா இந்த டைம் நம்ம கன்ஃபார்மா தோக்க மாட்டோம். நீ ரெடியா வா, ஒரு கை பாத்துடலான்னு பயங்கரமா வீரவசனம் எல்லாம் பேசிட்டு இருக்கும். அட கூறு கெட்ட கூ அற தூக்கத்துல ஏன் வந்து உளறிட்டு இருக்க? அவன் ஒண்ணு நம்ம எனிமி எல்லாம் கிடையாது, பேசாம இருந்தவனே. அப்படியா? அவன் எனிமி இல்லைன்னா அப்ப யார் எனிமி? யாரு கூட நான் சண்டை போடணும்னு கேட்கும். அப்படியே கடுப்பாவான். டக்குன்னு அது அங்க இருந்து மறைஞ்சு போயிடும். சரி அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம இச்சுகோ பியாக்குயா கூட சண்டை போடுறதுக்காக ரெடியா வந்து நின்னான்ல, அவன் சொல்லிடுவான் நீ ஏதாச்சும் சண்டை போடுறேன் பில்டப் பண்றேன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்ப. அதனால பொட்டுன்னு நீ போட்டாதான் எனக்கும் உனக்கும் எந்த லெவலுக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னு தெரியும். நீ எல்லாம் 1000 வருஷம் ஆனாலும் நீ வின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பவரை யூஸ் பண்ண போவான். ரூக்கியா கத்திட்டு இருப்பா எப்படியாச்சும் அங்கிருந்து தப்பிச்சிருன்னு. எங்கத்த தப்பிக்கிறது, அவ்வளவுதான் கதை முடிஞ்சுன்னு நினைக்கும் போதான் யுரிச்சியோட என்ட்ரி. அவன் கத்திய துணியை வச்சு லாக் பண்ணிடுவான். அவளை பார்த்தோன்னே அங்க இருந்த எல்லாருமே ஸ்டன் ஆயிருவாங்க. ஏன் பியாக்குயா குச்சிக்கியே பயங்கரமா ஷாக் ஆயிருவான். அதுக்கப்புறம் அந்த துணியை அசால்ட்டை வெட்டி தள்ளிட்டு அவ யாருன்னு சொல்லுவான். இதுக்கு முன்னாடி ஸ்டெல்த் ஃபோர்ஸோட சுப்ரீம் கமாண்டரா இருந்தவ. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டிவிஷன் பனிஷ்மெண்ட் ஃபோர்ஸோட ஜெனரல் யூனிட் லீடரும் இவ தான். பூனையா சுத்திட்டு இருந்தாலேன்னு டம்மியா நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவளுக்கு பின்னாடி பயங்கரமான ரத்த சரித்திரம் இருக்குது போல. இவங்க எல்லாம் மீட் பண்ணியே கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல இருக்கும். ரொம்ப நாளா இவ ஆளை காணுன்னு செத்து போயிட்டான்னு எல்லாம் நினைச்சிட்டாங்க. அப்போ இச்சுகோ இருந்துட்டு யுரிச்சி நீங்க எனக்கு இங்க ஹெல்ப் பண்ண வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா இப்போ நான் தான் அவன் கூட சண்டை போட்டாகணும். சோ 2 ஸ்டெப் அப்படியே தள்ளி நின்னீங்கன்னா சாட்டு புட்டுன்னு அவனை பொழந்து கட்டிட்டு ரூக்கியாவை காப்பாத்திட்டு 42B பஸ்ஸை பிடிச்சி இங்க இருந்து கிளம்பிடலாமா. அவ ஒரு லுக்கை விட்டுட்டு நீ அவனை தோக்கடிக்க போற, உனக்கு மண்டையில முடி மட்டும் தாண்டா இருக்கு, மூளை சுத்தமா இல்லைன்னு சொல்லி வேகமா வந்து வயிற்றுலயே ஒரு குத்து, அதுவும் காயமா இருக்குல்ல அந்த இடத்துல குத்தி இருப்பான். இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆயிருவாங்க. பின்ன இவ தான் ஹெல்ப் பண்ணது, இவளே வந்து அட்டாக் பண்ணானா அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டாலான்னு நம்மளுக்கெல்லாம் ஷாக்கு. பட் அடிச்ச உடனே நம்மளால மயங்கிடுவானா, அவனை அப்படியே பிடிச்சிக்குவான். அதாவது கரெக்டா எந்த ஆர்கன்ல அடிச்சா மயங்குவானோ அந்த இடத்துல பர்ஃபெக்டா அடிச்சிருக்கான். சரி எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகாது, இங்க இருந்து கண்டிப்பா உன்னால என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாதும்பா. பியாக்குயா பையா உனக்கு வாய் மட்டும்தான், மற்றபடி வேற ஒன்னும் இல்ல. இதுக்கு முன்னாடி என்னைக்காச்சும் என்னைய தோக்கடிச்சிருக்கியா அப்படின்னு ஒன்னு அப்போ ட்ரை பண்ணலாமா அப்படிங்கும்போது சட்டனா அவனுக்கு பின்னாடி போய் நிப்பா. அவன் கத்திய வச்சு வெட்ட போவான். சரக்குன்னு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவான். அதாவது இச்சுகோவை தூக்கிக்கிட்டே அவன் அவ்வளோ ஸ்பீடா மூவ் பண்ணுவான். அது மட்டும் இல்லாம அவனுமே வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். அந்த அட்டாக்லயுமே எஸ்கேப் ஆகி மூவ் பண்ணி போயிட்டே இருப்பா. பியாக்குயாவே ஷாக் ஆயிருவான். இதுல என்ன ஒரு காமெடினா, இது ஒரு நார்மலான சர்ஃபேஸா இருந்தா பரவாயில்ல, அது ஒரு பிரிட்ஜ். உன இந்த பக்கம் ஒன்னும் இல்ல அந்த பக்கம் ஒன்னும், அதுலயே 2 பேரும் மாத்தி மாத்தி அவ்வளவு வேகமா மூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ இவ ஸ்பீட புடிச்சு ஒரு வெட்டுவான், ரத்தம் தெரிக்கும். ஆனா அடுத்த செகண்டே அவன் கையில போய் உட்கார்ந்துக்கிட்டு என்னப்பா தம்பி இந்த ஸ்பீட்ல நீ பிடிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் சும்மா அவ்வளவு உன்ட்ட விளையாட்டு காமிச்சாம்பா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், டப்புன்னு மேல போய் நின்னுக்கிட்டு எனக்கு 3 நாள் மட்டும் டைம் கொடு, அதுக்குள்ள நான் இவனை ஸ்ட்ராங் ஆக்கி கொண்டு வரேன், அதுக்கப்புறம் இவன் கூட சண்டை போட்டு முடிஞ்சா ஜெயிச்சுக்கேம்பா. அப்படி இல்ல நான் சண்டை போட்டே தீருவேன், அவனை இந்த நிலைமையில தான் கொல்லுவேன்னா தாராளமா எங்களை விரட்டி கொல்லும்பா. பியாக்குயா குச்சிக்கு வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஆள் தான், கொஞ்சம் கொடூரமா தான் நடந்துக்குவான். ஆனா அதுக்குன்னு அவன் கேவலமானவெல்லாம் கிடையாது. தேவையில்லாம கொல்றது இல்ல ஆயுதம் இல்லாதவனை அட்டாக் பண்ணி ஜெயிக்கிறதெல்லாம் பண்ணவே மாட்டான். சோ அதனால இந்த விஷயத்த சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். அதுவும் செம ஸ்பீட்ல தப்பிச்சு போவான். ஏன்னா சடனா வந்துட்டானா அப்படி வரமாட்டான், அது அவளுக்கும் தெரியும். அவன் ஃபாலோ பண்ணி எல்லாம் போக மாட்டான், அவன் பாட்டு கிளம்பிடுவான். ஏன்டா அவங்களை அட்டாக் பண்ணலையான்னு ஜூஷிரோ கேட்பான். எனக்கு இப்ப சண்டை போடுற மூடு இல்ல, உனக்கு என்ன வேணுமோ நீ பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். என்ன ஆவுன்னா மைண்ட மாத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ரூக்கியா மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுவா. இங்க நடந்த சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டு ஷாக்குல எனர்ஜி ட்ரைன் ஆகி பொத்துன்னு விழுந்துட்டா போலன்னு ஜூஷிரோ அவங்க ஆளுங்க 2 பேர்த்தையும் கூப்பிடுவான். 2 பேரும் டப்புன்னு வந்து நிப்பாங்களா, சொல்லுங்க கேப்டன் அப்படின்னு. அவன் ஒன்னு ஏன்டா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்பான். ஏன்னா இவன் பின்னாடி வர சொல்லி எல்லாம் அவன் சொல்லவே இல்லை, சும்மா தான் கூப்பிட்டுருப்பான். பொசுக்குன்னு வந்துட்டாங்க. எவ்வளவு நேரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டவொடனே மாத்தி கதறுவாங்க. இந்த மாதிரி வெளியில போனா டேஞ்சரு, உங்க உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடும் தான் நாங்க பயந்து கூடவே வந்தோம். நான் எப்பண்டா ஆபத்து இருக்குன்னு சொன்னேன்னு கேட்டா நம்ம பியாக்குயா குச்சிக்கியா பார்க்க வந்திருக்கான்ல அவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு, அதனால பயந்துட்டாங்களாமா. ஆனா மொத்தத்துல முதல்ல இருந்தே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்திருக்காங்க. எனக்கு உங்க மேல ரொம்ப மரியாதை இருக்குன்னு இவன் சொல்ல, இல்ல அவனை விட எனக்கு தான் மரியாதை அதிகமா இருக்குன்னு அவ சொல்ல, 2 பேரும் மாத்தி லூசு மாதிரி சண்டை போட்டுக்குவாங்க. ஆட மென்டல்களா அதான் ஃபாலோ பண்ணி வண்டிங்களே விடுங்க, கியோன
ஸ்குவாட் 1 கூப்பிடுங்க, ஸ்குவாட் 4 கூப்பிடுங்க, சட்டு புட்டுன்னு இவங்க காயத்தெல்லாம் சரி பண்ணுங்க, குச்சிக்கிய மறுபடியும் செல்லுல அடங்கிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். பட் நம்ம ஹனட்டாரோ இல்ல, என்னால ரூக்கியாவை ஜெயிலுக்கு திருப்பி அனுப்ப முடியாது அப்படி அப்படின்னு கத்திட்டு இருப்பான். புடிச்சு தூரமா தள்ளி விட்டுட்டு ரூக்கியாவை தூக்கி என்ன தெரியுமா சொல்லுவான், நாங்க ஹையர் அபிஷியல்ட்ட எல்லாம் உங்களுக்காண்டி பேச போறோம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா ஜெயில இருங்கன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போவான். பின்னாடி நிக்கிறவ உன்னை விட அவன் மேல எனக்கு தாண்டா அக்கறை ஜாஸ்தி, நான் தான் அவளை பத்தி கவலைப்பட்டு இருக்கேன்னு அவ சொல்ல மாத்தி மாத்தி கத்திட்டு கிடப்பாங்க. ஏன் நீ பார்த்து காப்பி அடிக்கிற, இல்ல நீ தான் நீ பார்த்து காப்பி அடிக்கிற, நீ ஒரு காப்பி கேட்டு அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் சண்டை தான். காஞ்சியோட நிலைமைய பார்த்தா ரொம்ப மோசம். ஆக்சுவலா பியாக்குயா நினைச்சிருந்தா ஈஸியா காஞ்சியை கொன்னுட்டு போயிருக்கலாம். அவன் கொல்றேன்னு தான் சொல்றான், ஆனா கொன்றுக்க மாட்டான். பாடி ஃபுல்லா பஞ்சர் மட்டும் தான் போட்டிருப்பான். இன்னுமே பாத்தீங்கன்னா காஞ்சி உயிரோட தான் இருக்கான். அப்ப ஹனட்டார வந்துட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பானா. ஜோஷிரோ பார்த்துட்டு நாங்க எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்றோம்னு உனக்கு புரியலையா, வேற ஒன்னும் இல்ல, ஐசன் செத்துட்டான், அவன் ஏன் செத்தான், எப்படி செத்தான், எதுக்காக செத்தான்னு சொல்லி ஒண்ணுமே தெரியல. இங்க வந்தவங்க கொண்டிருக்காங்களா இல்ல அவங்க ஆளுகளே யாராச்சும் கொண்டிருக்காங்களான்னு அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல இவங்க எல்லாம் உயிரோட இருந்தா மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் யாரையும் கொல்ல முடியாதுமா. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஹனட்டாரோ பண்ணது பெரிய தப்பு. பட் அவன் என்ன பண்ணியிருக்கான், ஜூஷிரோவோட சபார்டினேட்டான ரூக்கியாவை தான் காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்கான். அதனால நீ சாகிறதையும் என்னால பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு உடனே நம்ம ஹனட்டாரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ம ஆளுகள்லாம் இவ்வளோ பாசக்கார பயிலான்னு ஸ்டன் ஆகி போய் நிற்பான். சரி, இனி இதுக்கப்புறம் இச்சிகோக்கு இனி எந்த லெவல்ல ட்ரைனிங் நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.